அனைவருக்கும் வணக்கம். ஒரு செய்தி ஒன்று சொல்லட்டுங்களா? ஃபேரர் பார்க் ஹாஸ்பிட்டல், FARRER பார்க் ஹாஸ்பிட்டல் சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய இந்த மருத்துவமனையில தான் இப்போ நம்ம ஏவா வேலு அட்மிட் ஆயிருக்காரு. இந்த ஹாஸ்பிட்டலுடைய ஸ்பெஷாலிட்டி என்னப்பா, ஏன்பா ஏவா வேலு அங்க போய் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா, இந்த ஹாஸ்பிட்டல் பத்தி நம்ம விசாரிக்கிறப்போ எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அங்க ஒரு நோயாளி போறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு கன்வீனியன்டா பண்ணி கொடுக்க முடியுமோ பண்ணி கொடுப்பாங்களாம். எதுல காசு பணம் குறைச்சிக்கிறது இல்லையா அப்படின்னா, நம்ம ஏவா வேலுகிட்ட இல்லாத காசு அதுல கிடையாது கன்வீனியன்ட். நீங்க இப்ப போய் அட்மிட் ஆயிட்டு இந்த பில்டிங் ஃபுல்லா, இந்த ஃப்ளோர் ஃபுல்லா யாருமே வரக்கூடாது, எங்க தலைவர் மட்டும்தான் இங்க இருக்கணும், மத்த பேஷன்லாம் வேற எங்கேயாவது மாத்துங்க, வேற ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா பண்ணி கொடுப்பாங்களாம். ஏவா வேலு இந்த ஒரு ஃப்ளோர்ல ஏவா வேலு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னா அதை ரெடி பண்ணி கொடுப்பாங்களாம். இல்ல நாங்க சொல்ற டாக்டர் தான் இந்த ஏவா வேலு அப்படிங்கிற பேஷண்ட் நாங்க சொல்ற டாக்டர் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டா அதுக்கேத்த மாதிரி அதையும் பண்ணி கொடுப்பாங்களாம். சோ அத மாதிரியான ஒரு வேலையை தான் திட்டம் போட்டு பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஏவா வேலுக்கு என்ன பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. சோ அவங்க தரப்பு வழக்கறிஞர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்கீமிக் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதயத்துக்கு போகக்கூடிய ஆக்சிஜன், இந்த ரத்தம்லாம் இருக்குல்ல, சோ அதோடைய வேகம் கம்மியாயிடுச்சாம். போற வழியில கொஞ்சம் கொழுப்பு படிஞ்சிருக்கு, இல்ல அப்படின்னா வயசானதுனால அந்த போற வழியில ஒரு சுருக்கம் ஏற்படுமா. சோ அந்த சுருக்கத்தால எங்க தலைவருக்கு ஹார்ட்டுக்கு போற ஆக்சிஜன், அந்த பிளட் எல்லாம் கம்மி ஆயிடுச்சு, அதனால நாங்க சிங்கப்பூருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச ஒழிப்பு துறைக்கு ஏவா வேலு தரப்பு வழக்கறிஞர்கள் பதில் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. ஆனா இவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காகலாம் போகல, பிளான் போட்டு போயிருக்காங்க. என்ன அப்படின்னா, நேத்தி தான் இந்த செய்தி எல்லாமே வெளியாகுது. நேத்தி தான் லஞ்ச ஒழிப்புத்துறையினருடைய விசாரணைக்கு நம்ம ஏவா வேலு ஆஜராகணும். ஆனா அதுக்கு நேத்திக்கு முத நாளே இந்த மருத்துவமனையில இந்த ஹார்ட்டுக்குன்னு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் முக்கியமான மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாம் என்ன இருக்கும், ஹார்ட்டுக்குன்னு தனி செக்ஷன் இருக்கும், கிட்னிக்குன்னு தனி செக்ஷன் இருக்கும், ஒண்ணுக்குன்னு தனி செக்ஷன் இருக்கும்ல. சோ அதே மாதிரி இந்த ஹார்ட்டுக்குன்னு இந்த தனி செக்ஷன்ல, அதாவது நேத்திக்கு ஏவா வேலுக்கு நெஞ்சு வலி வரப்போகுது, இத மாதிரி இந்த இஸ்கீமிக் ஹார்ட் டிசீஸா, சோ இது வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் முத நாளே ஏவா வேலு டீமுக்கு தெரிஞ்சு அங்க அந்த மருத்துவமனையில இந்த ஹார்ட்டுக்குன்னு பார்க்கக்கூடிய அந்த தனி செக்ஷன்ல தர்மலிங்கம் அப்படிங்கிற ஒரு மருத்துவரை, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மருத்துவரை அங்க கொண்டு போய் உட்கார வச்சிருக்காங்க. என்னப்பா தமிழ்நாட்டுடைய மருத்துவர் ஒருத்தர் சிங்கப்பூர்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், ஃபேமஸ் ஹாஸ்பிட்டல்ல போய் டாக்டர் ஆகுறாருன்னா பாராட்ட வேண்டியதானே, வாழ்த்த வேண்டியதானே அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அந்த ஹார்ட் டிபார்ட்மெண்ட்ல, அந்த ஹார்ட் செக்ஷன்ல, அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய ஹார்ட்டுக்கான சிகிச்சை பார்க்கக்கூடிய அந்த இடத்தை ஒரு தமிழர் கூட, சொல்ல போனா இந்தியாவை சேர்ந்த ஒரு மருத்துவர்கள் கூட அங்க சேர்க்கப்பட்டதே கிடையாது. எல்லாமே வெளிநாடுகள்ல இருந்து, வேற வேற நாடுகள்ல இருந்து இருந்தவங்க தானா. இப்ப புரியுதா இந்த திமுக கும்பல் என்ன பண்ணிருக்கு, என்ன பிளான் போட்டிருக்கு அப்படின்னு. நாம சின்ன வயசுல எல்லாம் இந்த ஸ்கூல்ல நம்ம ஸ்கூல் போயிருக்கோம் அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு டீச்சர், ரெண்டு டீச்சர் ரொம்ப அடிக்கிறவங்களா இருப்பாங்க. இப்பெல்லாம் கிடையாது அடிக்கிறவங்க, அப்ப சொல்றேன் அடிக்கிறவங்களா இருப்பாங்க, நமக்கு பயமா இருக்கும். சோ அந்த டீச்சர் அன்னைக்கு டெஸ்ட் வச்சிருந்தாங்க, ஏதாவது ஆன்சர் ஷீட் கொடுக்க போறாங்க அப்படின்னா அன்னைக்கு பார்த்து நமக்கு நெஞ்சு வலி வந்துடும். திடீர்னு அப்படியே பயத்துல என்ன வருதுன்னு தெரியாம வெங்காயத்தை கட் பண்ணி வச்சு ஜுரம் வருதா அப்படின்னு பார்ப்போம். இல்லைன்னா வயிற்று வலின்னு சொன்னாதான் டாக்டராலேயே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு வயிற்று வலி எல்லாம் சொல்லுவோம்ல. சோ அத மாதிரி நேத்தி லஞ்ச ஒழிப்பு துறையினர் சமன் கொடுத்து வர சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ நேற்று காலையிலேயே ஏவா வேலு அவர்களுக்கு நெஞ்சு வலி வந்துடுச்சு. ஸோ ஸ்கூல் மாதிரி இதுவும் நடந்துடுச்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டா, முத நாளே நாளைக்கு ட்ரீட்மெண்ட் ஏவா வேலு இங்க எடுப்பார் அப்படிங்கிறதுக்காக முத நாளே இந்த மருத்துவமனையில இந்த தர்மலிங்கம் அப்படிங்கிற மருத்துவரை கொண்டு போய் இந்த திமுக கும்பல், இந்த டிஎம்கே கும்பல் உட்கார வச்சிருக்கு. எதுக்காகப்பா அப்படின்னா, அங்க இல்லாத திறமை இந்த தர்மலிங்கத்திட்ட இருக்கா, அங்க இருக்கக்கூடிய ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்களா டாக்டர்ஸ், அவங்கள்ட்ட இல்லாத திறமை இந்த தர்மலிங்கத்திட்ட இருக்கா, அதனாலதான் கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்களா அப்படின்னா, அப்படிலாம் ஒண்ணு கிழிக்கிற அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் கிடையாது. இவங்களுக்கு தேவையான ரிப்போர்ட் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஏவா வேலுக்கு இங்க என்ன போயிட்டு இருக்கு, லஞ்ச ஒழிப்பு துறையினர் அடுத்தடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க, அடுத்த சம்மன் அனுப்புனாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இவரால் இப்போ உடனே வர முடியாதுங்க, இவருக்கு இருக்கக்கூடிய ஹார்ட் பிரச்சனைக்கு இப்போ உடனடியெல்லாம் இது பண்ண முடியாது, யாரும் ப்ரெஷர் பண்ணக்கூடாது, அவரை விசாரணை எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு இங்க நடக்கிற சினாரியோஸ் என்னென்ன போகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அங்கிருந்து ஒரு ரிப்போர்ட் வரணும். ஸோ அதுக்காக இவங்களுக்கு தேவையான டாக்டர், இவங்களுக்கு தேவையான ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஏவா வேலு கொண்டு போய் அங்க உட்கார வச்சிருக்காங்க. நான் நேற்று வீடியோல என்ன சொல்லியிருந்தேன், நீங்க அப்படியே ஞாபகப்படுத்தி பாருங்க. ஏவா வேலுவை ஃபர்ஸ்ட்
ஏவாவேலு தரப்பு வழக்கறிஞர்கள் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையிட்ட என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அடுத்த வாரம் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த ஆள் அடுத்த வாரம் போக மாட்டாரு. KN நேருடைய மருத்துவமனை இருக்கு, காவேரி மருத்துவமனை சென்னையில இருக்கு, அங்க போய் படுத்துப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனா ஏவாவேலு நீ நினைக்கிற மாதிரி தான் கிடையாது தம்பி. சென்னையில படுப்பேன்னு நினைச்சியா? நான்லாம் சிங்கப்பூர், எனக்கு இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா, என்கிட்ட இருக்கக்கூடிய கேஷ் எவ்வளோன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூர்ல போய் படுத்திருக்காரு. இதுக்கு பின்னாடியும் அந்த திமுகவுடைய மூளை தான் இருக்கு. ஏன் அப்படின்னா, KN நேருடைய காவேரி மருத்துவமனையில செந்தில் பாலாஜி படுத்தப்போ அமலாக்கத்துறை வந்து சில வழக்குகள்லாம் போட்டு நீதிமன்றம்லாம் போயிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவர் ஏன் இந்த மருத்துவமனையில படுத்திருக்கணும், ஏன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல படுக்கலாம்ல, அங்கதான் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை இருக்கு இல்லையா, சோ அங்க செந்தில் பாலாஜியா மாத்துனாங்க. இங்க வந்து என்ன ட்ரீட்மெண்ட் நடக்குது என்னன்னு டிரான்ஸ்பரண்டா எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சில சட்ட சிக்கல்கள்லாம் அந்த டைம்ல வந்தது. ஸோ அது அந்த காவேரி மருத்துவமனையில சேர்ந்ததும் அந்த டைம்ல ஒரு இடி வந்து அதை கொஸ்டின்லாம் பண்ணாங்கன்னு வையன். நம்ம படுக்கிறதே நேரடியா சிங்கப்பூர்ல போய் படுத்துக்கிட்டா இங்க என்ன வேணாலும் நடக்கட்டும், அங்க வந்தா நம்மளை கைது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் ஏவாவேலு டீம் படுத்திருக்கு. இந்த நாடகம் என்னைக்கு முடிவுக்கு வரும் அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லைங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி இந்த நாடகம் போறது என்னைக்கு முடிவுக்கு வரும் அப்படின்னு தெரியவே இல்லை. அரசியல்வாதிகள் அவங்க மேல வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சு, ஒரு ஊழல் குற்றச்சாட்டு, ஒரு பிரச்சனையை வச்சு இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையோ இல்ல அமலாக்கத்துறையோ சிபிஐயோ அவங்கள நெருங்கி போறது அப்படிங்கிறதுக்கு பல வருஷம் ஆயிடுது. 2 வருஷம் 3 வருஷம் ஒரு பெரிய டீம் போட்டு அவங்களுக்கு அவ்வளவு எக்ஸ்பென்சஸ் செலவு பண்ணி அவங்களுக்கு டீசல் போட்டு பெட்ரோல் போட்டு சோறு போட்டு கவர்மெண்ட் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு பெரிய அரசியல்வாதி ஸ்கேம் பண்ணியிருக்கார். கோர்ட்டுக்கு அத்தனை முறை அலைஞ்சு அத்தனை அட்வொகேட்ஸ் அதுக்கு வேலை பார்த்து அத்தனை நீதிபதிகள் அதுக்கு வேலை பார்த்து தான் ஒரு அரசியல்வாதிய நமக்கு இருக்கக்கூடிய சட்ட சிக்கலை சொல்றேன், நம்ம சட்ட பிரச்சனைகள்லாம் தாண்டி நெருங்க முடியுது. நெருங்கி வந்துட்டேன்டா உன் கையில விளங்க மாற்றேன்டான்னு இப்படி போற டைம்ல இப்படி கைய வச்சுக்கிட்டா என்ன பண்றது சொல்லுங்க. இதே ஒரு பொழப்பா இருக்கு. ஏதாவது ஒரு பிரச்சனையில ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து நெருங்கி வராங்க அப்படின்னா நெஞ்சுவலி வருதுன்னு சொல்லிட்டு மருத்துவமனையில போய் படுத்துக்கிறதும், சும்மாவே சண்டே வைக்காம நாங்க சண்டு வைக்கிறோம் அப்படின்னு ஏதாவது கீழ்ச்சி ஏதாவது கோடு காட்டுறதும், இத மாதிரி சிங்கப்பூர்ல போய் படுத்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு வாடிக்கையான ஒரு விஷயமா இருக்கு. இது இந்தியா முழுக்க எல்லா அரசியல் கர்மாந்திரவாதிகளும் பண்ணக்கூடிய விஷயம் தான். பட் என்ன, திமுக கொஞ்சம் ஓவரா பண்ணுவாங்க, கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்ணுவாங்க. சோ அதை தான் இப்ப பண்ணிருக்காங்க. இத மத்திய அரசு வந்து உண்மையாலுமே இதை ஒரு கவனத்துல கொண்டு வந்து, ஏன்னா மத்திய அரசுமே இதால நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய பேரை கைது பண்ண போயிட்டு கடைசி நேரத்துல இந்த மாதிரி நெஞ்சு வலினா ஒரு அங்க போய் படுத்துக்கிறது எல்லாத்தையுமே பார்த்திருக்காங்க. சோ மத்திய அரசு இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தி ஏதாவது ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். இந்த அரசியல்வாதிகளை கைது பண்ண போறாங்க அப்படின்னா அந்த டைம்ல இவங்க நெஞ்சு வலின்னு நடிக்கிறாங்க இல்ல ஏதோ ஒண்ணு நடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்குன்னு ஏதாவது ஒரு நாம்ஸை கொண்டு வந்து ஒரு கட்டுப்பாடு அப்படிங்கிறத கொண்டு வரணும். ஒன்னும் பெருசாலாம் கொண்டு வர வேணாம். இதுக்குன்னு இதை அதாவது கைது நேரத்தில் நெஞ்சுவலி அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டலே ஆரம்பிச்சு யாருக்காவது கைது நேரத்துல எந்த அரசியல்வாதிக்காவது வந்து நெஞ்சுவலி வந்தது அப்படின்னா இந்த மருத்துவமனையில தான் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு ஒட்டு மொத்தமா ஏதோ ஒரு ஸ்டேட்ல டெல்லியிலயோ இல்ல குஜராத்லயோ ஏதோ ஒரு ஸ்டேட்ல கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலை கட்டி போட்டு கைது நேரத்துல ஏதாவது ஒரு அமைச்சருக்கோ இல்ல முன்னாள் அமைச்சருக்கோ சட்டமன்ற உறுப்பினருக்கோ இல்ல பாராளுமன்ற உறுப்பினருக்கோ நெஞ்சுவலி வருது அப்படின்னா அவரை இந்த மருத்துவமனையில தான் சேர்க்கணும். அதுக்கு அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் எல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்ந்த மருத்துவர்கள் தான் இருப்பாங்க, எங்க கட்டுப்பாட்டுல இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வந்தா மட்டும்தான் இவங்க பண்ற நாடகத்தை கண்டுபிடிக்க முடியும், இவங்களை ஜெயில தள்ள முடியும். ஏவாவேலுக்கு முன்ஜாமீன் கிடைத்து விட்டது. ஐ ஜாலி 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 ஜாலி. ஏவாவேலுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. ஐயோ நெஞ்ச வலிக்குது. ஏவாவேலுக்கு முன்ஜாமீன் கிடைத்து விட்டது. ஐ ஜாலி 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 ஜாலி. ஏவாவேலுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. ஐயோ நெஞ்சு வெளி. இந்த நாடகம் தான் இப்ப போயிட்டு இருக்கு. என்ன நடக்குது, முன்ஜாமீன் முயற்சி பண்றாங்களா, என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி.